இந்த வீடியோவில் ஐக்கியா உங்களுக்கு தெரியும். ஐக்கியா ஒரு ஃப்ளாட் பேக் ஃபர்னிச்சர் கம்பெனி. முக்கால்வாசி பொருட்கள் வந்து ஃப்ளாட் பேக்காக அந்த கடையாக கிடைக்குது. இப்போ இந்தியாவிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஊரில் இருக்குது. ஸோ இந்த கடையில் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணும்போது 8 முக்கியமான விஷயம் தவறுகள் நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான குறிப்பு நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த முக்கியமான இந்த குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் வாங்க போகிற பொருளும் வந்து தேவையான பொருளை வாங்குவீங்க. அப்புறம் அங்கே இருக்கிற என்னென்ன ஃபெசிலிட்டிஸுக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கியா கொடுக்குற ஃபெசிலிட்டிஸை அந்த 8 முக்கியமான பொருட்கள், முக்கியமான தவறுகள், நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் ஐக்கியா ஷாப்பிங்கில், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல் விஷயம், ஐக்கியா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் ரூம் சைஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நிறைய பேர் பொருளை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பத்தாமல் இருக்கும். ஒரு வார்ட்ரோப் வாங்குவாங்க. வார்ட்ரோப் வந்து தரையில் போட்டு அவங்க வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. தூக்கி நிமித்துனா செவுத்தில் போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூம் சைஸ், எல்லா ரூம் சைஸையும் நீங்கள் அளந்துட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையான விஷயம். நீங்கள் அளந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கான பின்னாடி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி இடம் பத்தல அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து நீங்கள் குறைக்கலாம். இது முக்கியமான விஷயம். அளந்து அவங்க வீட்டோட அளவு அளந்துட்டு போங்க. அதேமாதிரி இந்த இடத்துல என்ன பொருள் வாங்க போகிறீங்கிறத வந்து நீங்கள் அளந்துட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற நேரம் அங்கே போய் அந்த பொருளை நீங்கள் அளந்து அங்கே இருக்கிற மெஷர்மெண்ட் அளந்து சரி பார்த்துக்கலாம். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான தவறு, நீங்கள் பண்ணக்கூடாத தவறு ஐக்கியா ஷாப்பிங்கில், நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த ஐக்கியா ஸ்டோரில் நீங்கள் வந்து ஷோரூம் பார்க்க போகிறீங்களா. ஐக்கியா வந்து ஒரு பெரிய ஷோரூம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு முக்கால்வாசி ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூமில் வந்து நீங்கள் வந்து என்ன வாங்க போகிறீங்க. நீங்கள் வந்து மாடல் ரூம்ஸ் பார்க்க போகிறீங்களா, இல்லை ஃபர்னிச்சர் பார்க்க போகிறீங்களா, இல்லை மார்க்கெட் பிளேஸ்னால் உங்களுக்கு வந்து சமையல் பிளேட்ஸு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். அது மார்க்கெட் பிளேஸுமாங்க. இல்லை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற வேர் ஹவுஸில் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துட்டு வேர் ஹவுஸில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களாங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அங்கே டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் போய் அங்கே நீங்கள் போகிற ஒரு பிளானில் போவீங்க, அங்கே போய் நீங்கள் பிளான் மாறிடும். ஸோ அதனால் இதை டிசைட் பண்ணிக்கிங்க. என்ன வாங்க போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை வந்து பெட்ரூம் ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட்டா, சில்ட்ரன்ஸ் ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை கிச்சன், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டா. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய் உங்களுக்கு தேவையானதை நல்லா பார்த்து வாங்கிட்டு வரலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அது முடிவு பண்ணுறது இல்லை, நேராக போய் அங்கே போய் முடிவு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ப்ளஸ் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் கேட்டலாக் பார்க்கலாம், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போகலாம். சில பேர் வந்து ஒரு $5 பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து அந்த கடைக்கு போவீங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உங்களுக்கு மிச்சமாகும், நீங்கள் போகிற டைம் மிச்சமாகும். டெலிவரி காஸ்ட் ஒரு மினிமம் காஸ்ட் தான் போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஐக்கியா ஷாப்பிங்கில் நீங்கள் பண்ணுற தவறு என்னென்னா, ஆன்லைன் ரூம் பிளானர்னு அவங்களே அந்த ஆன்லைன்லேயே ஐக்கியா வெப்சைட்லேயே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து பெட்டு இல்லை ஒரு வார்ட்ரோபோ இல்லை ஒரு ஐட்டத்தையோ நீங்கள் வந்து விர்ச்சுவலாக, அதாவது நீங்களே வந்து டிசைன் பண்ணி இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமா, என்னென்ன கலரில் வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் எல்லா காம்பினேஷனும் போட்டு பார்க்கலாம். அந்த ஆன்லைன் ரூம் பிளானரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன கேட்டலாக் நம்பரை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக போய் வேர் ஹவுஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரலாம். டைம் மிச்சமாகும். இது முக்கியமான டூல், நிறைய பேர் தெரியறதில்லை. அங்கே போய் பார்ப்பாங்க, அங்கே போனால் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். என்னடா அது நம்ம வந்தது ஒன்று, இங்கே பண்ணுறது ஒன்று சரியாக இருக்குமா. அதுவே நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிங்கனாலே அந்த கேட்டலாக், அந்த ஆன்லைன் பிளானர் டூல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வேர் ஹவுஸில் இந்த ஷெல்ஃபில் இந்த ரோல் இருக்குதுன்னு அதை நீங்கள் நேராக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், ஐக்கியா ஷாப்பிங்கில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, அவங்க வந்து அந்த ஐக்கியா ஸ்டோரோட மேப்பை வந்து எடுக்கிறது இல்லை. அதாவது கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே கடைக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டோரோட மேப் வச்சுருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு எப்படி வழி, ஷார்ட்கட்லாம் கூட இருக்கும். ஷார்ட்கட்னா ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட் போகலாம். அது வந்து ஒரு மேஸ் மாரி இருக்கும். சுற்றி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தையே வந்து அவங்க சுற்றி ஒரு வழி மாரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நடுவில் நீங்கள் வந்து பெட்ரூம் ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட் நேராக சில்ட்ரன் ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட் போகலாம், உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை இல்லைன்னா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ஆன்லைன் மேப்பை அந்த கடையில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மேப்பை எடுத்துக்கங்க. அந்த மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் போங்க. அதை விட்டு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து வந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஏன்னா நீங்கள் வந்த விஷயத்தை வாங்காமல் வேற ஏதாச்சும் வாங்குறதுக்கு உங்களுக்கு இம்பல்ஸ் பை ஆகிடும். ஸோ இது நிறைய பேர் ஒரு பொருள் வாங்க போயிட்டு அவங்க வேற நிறைய பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ ஐக்கியாவில் இது ஒரு முக்கியமான தவறு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக போகிறதுக்கு அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கிற மேப்பை வாங்கி அந்த மேப்பில் எந்த டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்னு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் நேராக போகலாம். டைம் மிச்சமாகும். டைம் அது இல்லாமல் அன்னெசரி பர்ச்சேஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்த விஷயம் ஐக்கியா ஷாப்பிங்கில் மக்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, நீங்கள் வந்து அங்கே கடையோட ஐக்கியாவோட லாயல்ட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. லாயல்ட்டி ரிவார்ட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ராயல்ட்டி ரிவார்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். நானும் அதில் இருக்கேன். அந்த ப்ரோக்ராமில் என்னென்னா உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் இமெயில் ஐடி, உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்புவாங்க. அந்த கார்டை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் டீல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வவுச்சர்ஸ் வரும். இல்லை சேல் போடுவாங்க. சேல் பண்ணும்போது இந்த கார்டு வச்சுருக்கவங்க, லாயல்ட்டி கார்டு வச்சுருக்காங்க, ரிவார்ட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த லாயல்ட்டி கார்டு வச்சுருக்கவங்க ஐக்கியாலேருந்து பொருளை வந்து நீங்கள் ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் தெரியாது. இன்னும் அது இல்லாமல் நீங்கள் வந்து பொருளை திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீட்டில் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஏதாச்சும் உடஞ்சிச்சுன்னா கூட இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. நீங்கள் லாயல்ட்டி கார்டு வச்சுருந்தா தான். சாதாரணமாக மக்களுக்கு கிடையாது. சாதாரண இல்லை கார்டு இல்லாதவங்களுக்கு இது ஃபெசிலிட்டி கிடையாது. இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அந்த சைட்டில் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வந்து பொருள் அசம்பிள் பண்ணும்போது உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுத்து வேறு வாங்கிட்டு வரலாம். இது லாயல்ட்டி கார்ட்ஸ் பண்ணி தான் உண்டு. அது இல்லாமல் இந்த லாயல்ட்டி கார்ட்ஸ் வச்சு ரிவார்ட்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஐக்கியா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்லாயிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறதில்ல. கார்டை வீட்டில் வச்சுட்டு போயிருவாங்க. கார்டை வீட்டில் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் போஸ்ட் கோட் கொடுத்தீங்கனாலே வந்து டெம்பரவரி கார்டு வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற அதாவது லாயல்ட்டி கார்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. கார்டு மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டெம்பரவரி கார்டு பிரிண்ட் பண்ணி அங்கே நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க அழைச்சிட்டு போகும்போது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தவறு. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போவாங்க சுற்றி. ஆனால் குழந்தைங்களுக்கான முக்கியமான விஷயம் அங்கே சில்ட்ரன்ஸ் ஃபர்னிச் செக்ஷன் ஒன்று தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்ற செக்ஷன்லாம் வந்து எல்லாத்தையும் சேர் போட்டு வாங்குது, பெட்டு போட்டு வாங்குது, வார்ட்ரோப் வச்சுருப்பாங்க. யாருக்கும் அந்த அளவுக்கு குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லா ஐக்கியாலையும் வந்து குழந்தைக்கு 1 hour ஃப்ரீ, அதாவது குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏரியா இருக்குது. 8 வயசு வரைக்கும் பார்த்துப்பாங்க. அதாவது 3 to 8 years வரைக்கும் அங்கே நீங்கள் குழந்தைய விட்டுட்டு போனால் அங்கே வந்து விளையாடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும். குழந்தைய விளையாண்டுட்டு இருக்கலாம். நீங்கள் கடையை சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த குழந்தைங்க அப்போ பிக்கப் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு சின்ன பேஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜரில் டைம் கிட்ட லாஸ்ட் 15 minutes வந்தோன்னா பேஜர் வைப்ரேட் ஆகும். நீங்கள் உடனே அந்த பேஜர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குழந்தைய அந்த டே கேர், அதாவது சைல்டு கேர் அந்த சென்டர்லேருந்து பேஜர் கொடுத்து குழந்தைய அழைச்சிட்டு வரலாம். இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க போய் விளையாடுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். 1 hour நீங்கள் பண்ணலாம். திருப்பி குழந்தைய எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வெளியில் வந்து திருப்பி ஷாப் பண்ணுன்னா திருப்பி 1 hour விட்டுட்டு நீங்கள் போகலாம். அன்லிமிட்டட் தான். ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டா திருப்பி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இது நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. சைல்டு கேர் 1 hour ஃப்ரீ ஐக்கியாவில் யூஸ் பண்ணி. அடுத்த முக்கியமான விஷயம், ஐக்கியா ஷாப்பிங்கில் மக்கள் பண்ணுற தவறு என்னென்னா, நேராக அந்த ஷோரூம் போவாங்க, மார்க்கெட் பிளேஸ் போவாங்க, வேர் ஹவுஸ் போவாங்க. ஆனால் ஐக்கியாலே வந்து பார்கெயின் கார்னர்னு இருக்குது. அதாவது ஆசிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் என்ன, பார்கெயின் கார்னர் இல்லை ஆசிஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேரில் நிறைய கண்ட்ரியில் வேறு வேறு பேரில் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் மக்கள் ரிட்டர்ன் பண்ணுற பொருட்கள் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அசம்பிள் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த பொருள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அந்தமாரி பொருளை நிறைய more than 50 to 70% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொருளெல்லாம் வந்து நீங்கள் திருப்பியும் ஃப்ளாட் பேக் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு சோஃபா வாங்கினீங்கன்னா சோஃபா அப்படியே தூக்கிட்டு போகணும். அவங்க பிரித்து தர மாட்டாங்க. ஸோ அது முக்கியமாக. ஆனால் நீங்கள் 50 to 70% டிஸ்கவுண்ட் நீங்கள் கிடைக்கும். ஒரு பொருள் யார் மோஸ்ட்லி 90% யூஸ் பண்ணாத பொருள் அல்லது அந்த பொருள் தான் இருக்கும். ரிட்டர்ன் பண்ண பொருள் தான் அங்கே வைப்பாங்க. அந்த பொருள் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் அதை வந்து போய் பார்க்கறது இல்லை. இந்த பார்கெயின் கார்னர் இல்லைன்னா வந்து ஆக்சஸ் டிபார்ட்மெண்ட் பாங்க. ஸோ அதை நிறைய பேர் பண்ணுற தப்பு. அதை நீங்கள் பண்ணாமல் அந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், நிறைய பார்கெயின்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது, எந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஐக்கியா போய் ஷாப்பிங் பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம். ஃப்ரீ மீன்ஸ் கூட்டம் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி, கடை 9 to 10 வரைக்கும் மூடுவாங்க. சில டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிளேஸ். அந்த இடத்துல அப்போ போனீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் கூட்டம் இல்லாமல் போய் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் 6 மணிக்கு மேலே எல்லாம் ப்ரைம் டைம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து சாட்டர்டேஸ் 6 and Sundays after 6 to until the
ஸ்டோர் க்ளோசிங் டைம் வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான டைம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து போகக்கூடாத டைம் என்னென்னா ஜூலை டு ஆகஸ்ட் போகாமல் இருங்க. ஏன்னா அப்போ வந்து ஹாலிடே சீசன், ஸ்கூல் லீவாக இருக்கும். அது இல்லாமல் காலேஜஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க திங்ஸ் வாங்க வருவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 வருஷம் ஒரு மேன்ஷன்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்டல்லையோ இருப்பாங்க. சில திங்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அது பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த டைமில். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் தான் வந்து ஐக்கியா வந்து அந்த வருஷத்துக்கான புது கேட்டலாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஜூலை டு ஆகஸ்ட் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா க்யூ நிறையா இருக்கும் பில்லில். மற்றபடி கடை கொச்சன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். நிறைய பேர் வந்து எப்போதும் போகிற மாதிரி போவாங்க, அங்கே போயிட்டு கூட்டத்தில் நிற்பாங்க, இல்லை சரியாக பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த குவைட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாட்டர்டே 6 அண்ட் சண்டே ஆஃப்டர் 6 வந்து போய் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமில் போய் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐக்கியா ஷாப்பிங் ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஷாப்பிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.